வேலுமணி அணியின் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தலைமை செயலகத்திலேயே தாவேக்கவில் இணைந்த நிகழ்வு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு மக்கள் எள்ளி நகையாடுவதாக விமர்சித்துள்ளார். சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்றும் அவர் வினவியுள்ளார். 3 சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கோட்டையின் கீழ்தளத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடங்களில் முதல் மாடியில் உள்ள தாவேக அமைச்சர் ஒருவரின் அறையில் அவர்களுடைய கைகளில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஓரங்க சதி நாடகத்தை, குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஆளுநர் மாளிகை முன் நடுநிசியில் நான் வெளிக்கொணர்ந்த தாவேகாவின் குதிரை பேர அரசியல் தொடர்ந்து வெட்ட வெளிச்சமாகி வருவதாக கூறியுள்ளார். குதிரை பேரத்தின் மூலம் அழிக்க நினைக்கும் நாசகார சக்திக்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதும் காலம் விரைவில் வரப்போகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களின் பதவிகளிலிருந்து விலகி ஆளும் தாவேகாவில் சேர்ந்திருப்பது அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல் என்று விமர்சித்துள்ளார். தாவேகாவில் இணைந்தவர்களும் அவர்களை சேர்த்து கொண்ட ஆளும் கட்சியின் நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி, இதன் மூலம் விஜய் கூறி வந்த தூய அரசியல் மடிந்து விட்டதாக கண்டித்துள்ளார். மக்களின் தீர்ப்பை அவமதித்துவிட்டு பதவி சுகத்திற்காக இன்னொரு கட்சியில் சேர்வது மக்கள் தீர்ப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஏஐஎம்ஐஎம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் பழனிபாபா ஜமீர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நிலவி வரும் தொடர் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த சதி நடப்பதாக முழு ஆட்சியையும் நிர்வாகத்தையும் கையில் வைத்து கொண்டு அமைச்சர் நிர்மல்குமார் பொறுப்பற்ற முறையில் பேசுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நிர்மல்குமார், இன்னொரு முறை இதே பதிலை சொன்னீர்கள் என்றால் தாவேக அரசை கையாலாகாத அரசு என்றுதான் மக்கள் அழைப்பார்கள் என்றும், நிர்வாகத்தில் தவறு நடந்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமே தவிர அதை மறைப்பதற்காக அடுத்தவர் மீது பழியை சுமத்துவது நிர்வாக தோல்வியையே காட்டுவதாகவும் பழனிபாபா ஜமீர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கும் சூழலில் முதலமைச்சர் விஜய் ரீல் ஆட்சியிலிருந்து ரியல் ஆட்சிக்கு மாறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏஐஎம்ஐஎம் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பதவியேற்ற 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடந்தேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அக்கட்சி, ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்று மேடைகளில் தாவேகா தலைவர் விஜய் பேசி வந்த நிலையில் தற்போது அரங்கேறும் இந்த சம்பவங்கள் மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது.